வாங்க இன்றைக்கி நண்டு செமி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷு வந்து சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நீங்கள் வந்து எதோடனாலும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இது ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள். அப்புறம் வந்து நீங்களே திரும்ப திரும்ப செய்வீங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க. ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அப்புறம் திரும்ப திரும்ப நீங்களே செய்வீங்க. கண்டிப்பாக செய்வீங்க. ஏன்னா வந்து இதோட அந்த நண்டெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட அந்த கிரேவி வச்சு கூட அப்படியே சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டலாம். சூப்பராக இருக்கும். சளிக்கும் ரொம்ப தீர்வாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து மசாலா ரெடி பண்ணுறேன். எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கு கொஞ்சமாக 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கூட பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்கிற பெருஞ்சீரகம், ஒரே ஒரு 2 சொட்டு ஆயில் விட்டு அதை நல்லா வாசனை போகிற வரைக்கும், அதோட பச்சை வாடை போடுற வரைக்கும் வறுத்தரணும். பாருங்கள், உங்களுக்கே எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். நல்லா அந்த ரா ஸ்மெல்லாம் லைட்டாக போகிற வரைக்கும், லைட்டாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இதில் வந்து பெருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப காரமாக இருந்துரும். அதனால் வந்து நம்ம இஞ்சி பூண்டு காரப்பொடியெல்லாம் சேர்க்கும்போது மிளகு வந்து ரொம்ப காரமாக ஆகிடக்கூடாது. அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதனால தான் மிளகு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ வந்து மழை சீசன் தான். அதனால் வந்து அடிக்கடி வந்து சளி பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நமக்கு அதிகமான கொஞ்சமாக, அது மிடில் கிளாஸ்லாம் கொஞ்சமாக நண்டு எடுத்து 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதிகமாகவும் இருக்கும், எல்லோரும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி அதில் உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போது இஞ்சி பூண்டு சேர்த்தாலும் சரி, இல்லை இந்த மசாலாவோட இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சாலும் சரி நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை தேங்காய் துருவி சேர்த்துக்கிட்டாலும் சரி. நான் இப்போ இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணி இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது செமி கிரேவினோடனே நம்ம சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். ரசம் வச்சுட்டு அதை எடுத்துக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம் வச்சுட்டு தான் இதெல்லாம் ரசம் சாதம்லாம் செஞ்சுட்டு தான் இன்றைக்கி வந்து சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வீடியோ எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி தனியாக இது பண்ணிகிட்ருக்குறேன். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நம்ம அடி பிடிச்சிடாமல் அந்த கிளறி விடணும். அந்த பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வந்து சேர்த்து அதுவும் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வறுக்க போகிறோம். நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் எடுத்துக்கணும். அப்போம்போது நல்ல டேஸ்ட்டாக வரும். காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து காரம் அதிகமாகிட போகுது. பாருங்கள், நான் 1 டீஸ்பூன் வந்து தனியார் தூள் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து அதிகமாக நண்டு இருக்கிறதுனால இன்னொரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பரட்ட போகிறேன். நல்லா ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா நம்ம வீட்டிலயே அந்த மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும்.
ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு. நம்ம டக்கு டக்குன்னு கடையில் வாங்கி போட்டு எல்லாத்தையும் செய்ய ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்து அது வந்து அந்த நெஞ்சு எரிச்சலாக தரும். அதெல்லாம் அந்த மசாலாலாம் கடையில் வாங்கினா. அதனால் நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு வீட்டிலேயே மசாலாலாம் அரைச்சி வீட்டிலேயே ரெடி பண்ணுறது ஹெல்தி தான் உடம்புக்கு. இது வரைக்கும் கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ ஆற வச்சிடலாம். இப்போ வந்து அடுத்த ப்ராசஸ் போயிடலாம். அதே வானொலியை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கிரேவி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் எடுத்து இப்போ வந்து பொரிய விட போகிறோம். அந்த கிரேவி வாசனை வர்றதுக்காக நம்ம அது பண்ணுறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ அதை போட போகிறேன். அந்த பெருஞ்சீரகம் பொரியட்டும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டேன். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கட்டும். ஏன்னா கிரேவின்னு வந்துட்டால் நம்ம பொன்னிறமாக தான் வதக்கணும். அப்போ தான் அந்த கிரேவிக்கு உண்டான டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, ஸ்பூன் எங்கேன்னு தேடிட்டு இருக்கேங்க. நல்லா வதக்கி விடணும். நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். எப்போவுமே வந்து கிரேவிக்கு வந்து வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வதக்கச்சில கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போது தான் வந்து எல்லா மசாலாவும் அப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நான் இதை வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணி தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் போடுறேன். நீங்கள் வந்து இதை வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். உண்மையிலே இதை நான் பண்ணி எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என் பசங்களே விரும்பி இந்த நண்டு கிரேவி தான் கேட்பாங்க. நண்டு எடுத்துகிட்டு வந்தால் கிரேவி பண்ணி கொடுங்கம்மான்னு கேட்பாங்க. அதை உட்காந்து உடச்சி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது காலி பண்ணிட்டு தான் எந்திப்பாங்களே. ஆனால் என்னங்க, இந்த வெங்காயம் மட்டும் டக்குன்னு வேகவே வேகாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த லைட்டாக பொன்னிறமாக இருந்துச்சு. இப்போ வந்து தக்காளி, ஒரு பழுத்த தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா உள்ளே சேர்த்து அதையும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம், வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நம்ம எப்போவுமே வந்து வெங்காயத்தை விட கம்மியாக தான் நம்ம சேர்க்கணும்.
அப்படி சேர்த்தா மட்டும்தான் நம்ம கிரேவி வந்து நல்லா ருசி கொடுக்கும். தக்காளி அதிகமாக சேர்த்துட்டோன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும். அதனால் எப்போவுமே தக்காளி வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும். மட்டனுக்கெலாம் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். அதேமாதிரி நம்ம நண்டாக இருக்கட்டும், ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த தோல் லைட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. ஏன்னா வந்து திரும்ப வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் அது வேகும் அப்படின்னா நம்ம இது பண்ண முடியாது. இப்போ நண்டு நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறேன் ஏற்கனவே. நண்டு வாங்கிட்டு வந்து அங்கேயே உடச்சி நல்லா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம கழுவுறது மட்டும்தான் வேலை. இப்போ மசாலா அரைச்சி அந்த தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா நண்டில் தண்ணி இருக்கும். நம்ம வந்து வேக வைக்க அது கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் வந்து கம்மியாக தண்ணி வச்சுக்கோங்க. மசாலாவை கழுவி ஊற்றும் போது கம்மியாக தண்ணி வச்சு கழுவி ஊற்றுங்க. ஊற்றிட்டேன். இப்போ கிண்டி விட்றேன். நல்லா பச்சை வாடை போயிடணும். நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு ஒரு மாதிரி தெறிக்கும். அப்போ வந்து நல்லா சிம்மில் வச்சுடுங்க. நான் இது வீட்டிலே செஞ்ச குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு நல்லா ரெட் கலரில் இல்லை. பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா தேங்காயும் இதில் ஆட் பண்ணியிருக்கனால அந்த ரெட் கலர் வரலை நமக்கு. மிளகும் ஆட் பண்ணியிருக்கனால அந்த கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது. கடை மிளகாத்தூள் ஆட் பண்ணால் நல்லா ரெட் கலரில் இருக்கும் இந்த கிரேவி. கொஞ்சம் இந்த வாட்டி மிளகாத்தூள் அரைக்கும்போது மஞ்சள் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன். மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம நண்டை சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கணும். அந்த நண்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெட்டி பாதியாக வெட்டி அந்த காலெல்லாம் கொடுக்கெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துட்டு சின்ன சின்ன கால் மட்டும் வச்சுட்டு அப்படியே எடுத்து உள்ளே சேர்த்துக்கிறோம். மழை நேரத்தில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா எல்லா சைடும் அந்த மசாலா படுற மாதிரி பிரட்டி விடுங்க. இடையில என் பொண்ணு கூப்பிட்டுட்ருக்குறா. அதனால தான் நல்லா கிண்ட முடியல. இதோ வந்துட்டேன். நல்லா பெருசாக பெரிய பாத்திரமாக இருந்தால் எடுத்துக்கோங்க நண்டு செய்கிறதுக்கெலாம். அப்போ தான் பிரட்டி விடுறதுக்கு நல்லாயிருக்கும். மறுநாள் காலையில் கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. நீங்கள் பழைய சாதத்தோடு சாப்பிடும்போது இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா எல்லா இடமும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10-15 நிமிஷம் இடையில திறந்து பார்த்து ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. அடிக்கடி பிடிச்சிடாமல் திரும்ப மூடி போட்டு மூடி விட்டு நல்லா குக் பண்ண விடுங்க. நல்லா வேக விடுங்க. வேக விட்ட பிறகு நம்ம மூடியை திறந்து எடுத்து பார்த்தோன்னா உண்மையிலே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா
சூப்பராக வந்திருக்கும். அப்போம்போது நம்ம திறந்து பார்த்தோன்னா நமக்கே தெரியும். இந்த பாருங்கள், நீங்களே பாருங்கள். நான் இப்போ தான் திறக்கிறேன். உண்மையிலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா நண்டு வாடை சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. எவ்வளோ வேணாலும் சாப்பாடு இறங்கும் வயிற்றுக்குள்ளே. அந்தளவுக்கு நல்லா ருசியாகவும் இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அங்கே பாருங்கள், நல்லா வெந்து அப்படி பூவாக வெந்துருச்சு. ஓடு உடையிற அளவுக்கு எனக்கு கை சுடுது தொட்டாலே. நீங்களும் இந்த மாதிரி நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.